என்ன ரோஹித் அநியாயம் பண்றாங்க, என்ன இப்படி பண்றாங்க? இன்னைக்கு மேட்ச் ராஜஸ்தானுக்கு எங்களுக்கு மேட்ச் வந்துகிட்டு இருக்கு. கிரவுண்டுக்குள்ள உள்ள புகுந்து கூட வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் லாலிபப் தராங்க. எல்லாம் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் நினைக்கிறேன். ஆமா, இதுக்கெல்லாம் 2 பேரும் உங்க டீம் வேற, நீங்க வேற எங்களை மாதிரி மரண அடி வாங்கிட்டு இருக்க இருக்கு. அதனால உங்க பேச்சே இப்ப காணமே. நீங்களும் பேச மாட்டீங்க, நாங்களும் பேச மாட்டோம், பேசாமலே இருக்கமே. ஆர்சிபி பேச்சா ஓவரா இருக்கு. ஆமா, ஸ்டேடியத்துக்கு வெளியில எல்லாம் கடையை போட்டிருக்காங்க, லாலிபப் கடையை. சரி, என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், போய் ஒருத்தன் சோல்டரை பிடிச்சி திருப்பினேன். என்னப்பா அப்படி பண்ணுறேங்கிறேன். நம்ம கோழி உள்ள உட்காந்து லாலிபப் இருக்காப்ல. அதான் நல்ல ஃப்ரீ டைமில் கூப்பிட்டு வந்துட்டேன் ரூம். நீங்கள் வைங்க. ஆமாம், நீங்கள் வைங்க. நம்ம பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. என்ன கோழி இப்படி பண்ணுறீங்க? உள்ளே வந்து மாறு இடத்துல வந்து லாலிபப் ஊத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஜாலியாக எடுத்துக்க. இதை எங்கே நம்ம ஜாலியாக தான் எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க ஜாலியாக எடுத்துக்க மாட்டாங்களே. பொம்பளை கப்புன்னு கத்துறாங்க, தப்பு தானே. அதனால அவன் பையில படிதார் சொன்னேன், கடையை போட்டேன், லாலிபப் கடையை. சரி, இது வெளியில போட்டு இங்கிட்டு போனது படிக்கல. என்னப்பா அப்படி லாலிபப் வியாபாரம் பண்றீங்க? நீங்க வந்து எங்களை ரொம்ப கேவலப்படுத்தியா இருந்தாலும் இதனால ரொம்ப தப்பு. ஒரு 18 வருஷம் தப்பு. 18 வருஷம் இந்த பாத்தியா, 18 வருஷம் கிட்ட குருசாமிங்கிறாங்க. நான் குருசாமியா? அவங்க அப்படி பேசுறதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஆமா, எப்படி ஜி 8ஆவது இடத்துல இருக்கியே, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து போர் அடிக்குது ஜி. நோட் பண்ணாம இருக்காங்க. நீ வேற யாப்பாத வேற எடுத்து கொடுக்குற 8ஆவது இடத்துல இருக்க முடியும். 8ஆவது இடம் அவங்க அந்த உங்க பங்காளி 9ஆவது இடம். அதை பார்த்து நாங்க சிரிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து போர் அடிக்குது, என்ன பண்றது? எப்படிதான் ரொம்பலாம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது? இதான் கால் பண்றாப்ல. 1000 முறை விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. இதுக்கு தானே லாலிபப் போடுறோம். இல்ல, அவங்க சொல்றேன் ஃபேன்ஸ் போட்டுருந்தாங்க, நீங்க கப்பு அடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி. அங்கே ராஜஸ்தான் அடி புழக்குங்க. நான் பார்த்துதான் இருந்தேன். பாத்தீங்களா? ராணா பாகுபலி ராணா மாதிரி போட்டு புழக்கிறேன். நான் ராணா அடிக்கிறது மாதிரி பார்க்கல, நம்ம ஆளுங்க பவுலிங்க தான் பார்க்குறேன். எல்லாரும் வாழையும் அடி துவைக்கிறாங்க. நானும் பின்னாடி இருக்கிட்டு இப்படிங்கிற அங்கிட்டு அடிக்கிறாங்க, இப்படிங்கிற இங்கிட்டு அடிக்கிறாங்க. நீ சொல்லணும், டீமை கூப்பிட்டு பேசணும். அதான் விஜய் சங்கர் வந்திருக்கு அப்படி இல்லை? எதுக்கு கிழிச்சு கேட்பேன்? என்ன எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல. 190 நீங்க 197 அடிச்சிலோ இன்னைக்கு. நீ வேகமா இறங்கிருங்க. போன மேட்ச் முன்னாடி 3 இறங்கி அடிங்க. நீங்க வேகமா இறங்கிருக்கேன்னு சொல்ற பார்த்தா எனக்கு முன்னாடி இருக்க வேகமா அவுட் ஆகிவாங்கிற மாதிரியே நீங்க சொல்றீங்க மாதிரி இருக்கு. நீங்க பார்க்காத மேட்சா, நீங்க ஃபினிஷ் பண்ணாத மேட்சா? நான் ஃபினிஷ் பண்ணாமா? அன்னைக்கு அஸ்வினை வேற இறக்கி விட்டதை விட்டு நிற்கிறாங்க. ஆனா ஒண்ணுப்பா, உங்க டீம்ல இப்போ நீ போயிட்டு வேற ஒருத்தன் கேப்டனா இருக்கானா அவனை திட்டுறாங்க. இப்போ ரோஹித் போயிட்டாப்லனா மும்பை வேற ஒருத்தன் அவனை திட்டுறாங்க. என் டீம்ல யாரு கேப்டனா என்னத்தையும் திட்டுறாங்க. ஏன் தெரியும் பண்றாங்க? யாரு ஜெயிச்சா நம்ம வயலையா பண்ணி விட்ட வேலை என்னவா பண்ணி விட்டுருக்கீங்க பாருங்க. நீங்க என்ன பண்றாங்கன்னா, யாராவது செஞ்சுரி அடிச்சாலும் தோனி தான் சொல்லி கொடுத்தாருங்கிறாங்க. யாராவது விட்டாலும் கொடுத்தானே சொல்லுவாங்க. இன்டர்வல் டைம் முடிஞ்சு நான் மேட்சை பாருங்க. நான் சொல்லிட்டு இருக்காங்க, கடையை கிளக்கி சொல்றேன். இன்னைக்கு எனக்கு கிளக்க சொல்றேன். உங்களுக்கு கிடைக்க சொல்லு கோழி, கிடைக்க சொல்லி. சாலா கப் எங்களுது கோழி.